சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 1 2 3 4 அத்தனையும் நடக்கும் இங்க போனா. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ரோஜாக்கு எப்போ கல்யாணம்? ரோஜாக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்? ரோஜாக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும் எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எங்கேருந்தோ ஒருத்தன் வந்துட்டாங்க என்ன பண்ணுவீங்க? நான் வீடியோஸ் பண்ணு கொலாபரேஷன் கிஃப்ட்ஸ் வரும் நிறைய கொரியர் அதெல்லாம். அதெல்லாம் வீடியோஸ் கண்டினியூஸா வீடியோஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நல்லா இருக்கும், இதை போடுங்க உங்களுக்கு நல்லா இருக்கும், இந்த பேக் நான் இந்த கடையில் வாங்கினேன் இது சொல்லி நீங்கள் போட்டுருவீங்க இல்லையா? கொலாபரேஷன்லேயே வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி க்ராசரியே வந்துடும் இல்லையா? அது எல்லாமே வராது எங்களுக்கு. இல்லை வருது. இல்லை நான் ஒரு லிங்க் அனுப்புகிறேன் உங்களுக்கு. எதுக்கு? ஃபேவரட் பிளேசஸ் ஏதாவது இருக்கா? மஹாப்ஸ் பீச் வியூ ரெஸ்டாரண்ட். ஓகே. அங்கே உட்காந்து அப்படியே பீச் பார்த்துட்டே சாப்பிடுவேன். ஓகே. இந்த டைம் சொன்னீங்கன்னா எல்லாரும் அந்த டைம் வரதுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரியாது. இவ்வளோ சொல்கிறீங்க ஒர்க் அவுட்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்றீங்க. பட் பார்க்கறதுக்கு ரொம்ப கரெக்டாக டயட் கண்ட்ரோலாக தெரியுறீங்களே, அதுக்கான சீக்ரெட் என்ன, டிப் என்ன? ஸ்ப்ரவுட் சாப்பிடுவேன், எக் சாப்பிடுவேன், கிரில் ஃபிஷ், ப்ரௌன் ரைஸ், ரெட் ரைஸ், பிளாக் ரைஸ், கினோவா ரைஸ். ஒருத்தர் கீழே போட்டிருக்காரு சுகர் வந்தால் சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்றீங்களே எப்படி அப்படின்னு. ரோஜா, உங்களுக்காக சில கொஸ்டின்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வந்து எங்களோட கேள்வி கிடையாது, மக்கள் வந்து உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்ட கேள்விகள். ரோஜாக்கு பிடிச்ச மூவி எது? என்ன கேட்டகரி மூவிஸ்? எனக்கு ஹாரர் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நான் தேடுறதே ஹாரர் பிக்சர்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாரர் பார்ப்பேன். ஹாரர் இல்லைன்னா அப்போ ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், லவ், ரொமான்ஸ். இந்த படத்தை பார்த்து நான் பயங்கரமாக பயந்தேன். நன். யா நன். பயந்துட்டேன் பட் என்ஜாய் கூட பண்ணிட்டேன். பட் நடுவில் உட்காருவேன், இங்கே ஒரு ஃப்ரெண்ட் இங்கே ஒரு ஃப்ரெண்டு. ஓகே ஓகே. தியேட்டரில் உட்காந்து பார்ப்பீங்க? வீட்டில் கூட சில டைம்ஸ் எல்லாம் லைட்ஸ் ஆஃப் பண்ணி உட்காந்து பார்ப்பேன். அப்பப்போ பின்னாடி பார்ப்பேன். பின்னாடி வந்து நிற்குதாண்ணா. இந்த ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகனே சில பிளேசஸ் வச்சுருப்பாங்களே, எனக்கு இங்கே போனால் வந்து அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ஃபேவரட் பிளேசஸ் ஏதாவது இருக்கா? மஹாப்ஸ் பீச் வியூ ரெஸ்டாரண்ட். ஓகே. அங்கே உட்காந்து அப்படியே பீச் பார்த்துட்டே சாப்பிடுவேன். அவ்வளோதான், வேற எதுவுமே. தனியாக போயிட்டு வந்துடுவீங்களா? தனியாக போயிட்டு வந்துடுவீங்க? இல்லை சொல்லிட்டாங்கல்ல காவியா, இப்போ பார்த்தா ஃபேமிலி கூட தான் சுற்றுவேன். ஓகே. இந்த டைம் சொன்னீங்கன்னா எல்லாரும் அந்த டைம் வரதுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரியாது. சரி ஓகே. ஒரு வேளை தனியாக போகணுன்னு நினச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி போகிறதுக்கு நீங்கள் ஆசைப்படுற இடம் இது? தனியாவா? தனியாக போகிறது பிடிக்காது எனக்கு, யாரோ ஒருத்தர் இருக்கணும். ஒரு கம்பெனிக்கு வேணும். ஆமாம். டான்ஸ் கிளாஸ் ஆனால் தனியாக போயிடுவேன். டான்ஸ் ஆனால் அவ்வளோ பிடிக்கும். டான்ஸ்க்கு எனக்கு கம்பெனி தேவையில்லை, நானே போயிடுவேன். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு டான்ஸ் விளையாடுவேன். டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஐம் டான்ஸர். ஓகே ஓகே சூப்பர். ஏன்னா ஒரு டான்ஸர் இன்னொரு டான்ஸர் கிட்ட பேசுறது. வாவ் ரியலி? யா ரியலி. நைஸ் டு மீட் யூ. நைஸ் டு மீட் யூ. சரி ஓகே. இந்த ஒர்க் அவுட்ஸ், அதுக்கப்புறம் மசாஜ், யோகா, இந்த மாதிரி இல்லைங்க ரிலாக்ஸேஷனுக்காக எடுத்துப்பாங்களே, அந்த மாதிரிலாம் எடுத்துப்பீங்களான்னு கேட்குறேன். இல்லை, எங்களுக்கு கேப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை கேப் கிடைச்சா ஃபர்ஸ்ட் ஐ கோ ஃபார் ஹெட் மசாஜ், ஹாட் ஆயில் மசாஜ். ரொம்ப தலை வலிக்கும் எங்களுக்கு, தூக்கம் பத்தாது, மார்னிங்கே எழுந்திரிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஐ டூ நைஸ் ஹெட் மசாஜ் அண்ட் டைம் கிடைச்சா ஐ கோ ஃபார் டான்ஸ் கிளாஸஸ். ஆக்சுவலி ஒர்க் அவுட்னா அது டான்ஸ் தான். தனியாக ஒர்க் அவுட்டுக்காக ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஜிம் எங்கள் கம்யூனிட்டியில் கிளப் ஹவுஸ் இருக்குது. ஸோ நான் ஹெவி ஒர்க் அவுட் பண்ணுவேன், ஃபுல் ஃப்ளாட் சிக்ஸ் பேக் அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். ஓகே ஓகே. ஃபிட் அவ்வளோதான். ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்கணும், அவள் தான் ஃபிட்டாக இருக்கணும், அவள் தான். இவ்வளோ சொல்கிறீங்க ஒர்க் அவுட்லாம் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்றீங்க. பட் பார்க்கறதுக்கு ரொம்ப கரெக்டாக டயட் கண்ட்ரோலாக தெரியுறீங்களே, அதுக்கான சீக்ரெட் என்ன, டிப் என்ன? இல்லை ஐம் பேலன்சிங். ரொம்ப ஒல்லி ஆகணும்னு நினைக்க மாட்டேன், குண்டா இருக்கேன் பரவாயில்ல அப்படின்னு நினைக்க மாட்டேன். ரொம்ப ஃபேட் ஃபுட் எடுக்க மாட்டேன்னா ஸ்ப்ரவுட் சாப்பிடுவேன், எக் சாப்பிடுவேன், கிரில் ஃபிஷ், ப்ரௌன் ரைஸ், ரெட் ரைஸ், பிளாக் ரைஸ், கினோவா ரைஸ். ஒருத்தர் கீழே போட்டிருக்காரு சுகர் வந்தால் சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்றீங்களே எப்படி அப்படின்னு. இதெல்லாம் வந்து உடம்பு சரியில்லைன்னா சாப்பிடலாம், இது எப்படி டெய்லி சாப்பிட முடியும்னு கேட்டிருக்காரு. இது டெய்லி சாப்பிட எக்ஸ் நல்லது, ஸ்ப்ரவுட்ஸ் நல்லது. உங்களுக்கு அப்படி பிடிக்கலைன்னா கொஞ்சம் சால்ட் போட்டு பாயில் பண்ணி சாப்பிடலாம், நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஸ்ப்ரவுட்ஸ் ரொம்ப நல்லது. எஸ் எஸ் எஸ். ப்ரௌன் ரைஸ் உங்களுக்கு பிடிக்கலைன்னா ப்ரௌன் ரைஸ் இருக்கட்டும்,
அதில் பிடிச்ச சாம்பார் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம ரொம்ப டயட் பண்ண தேவையில்லை, கொஞ்சம் டயட் பண்ண. ரெகுலராக நீங்கள் ஹோட்டல்லேருந்து அவரை வச்சு சாப்பிட்ற ஃபுட் என்ன? இது எல்லாருக்கும் தெரியுமே, நான் வெளியில் ஃபுட் சாப்பிட்ட மாட்டேன். இல்லை எனக்கு தெரியாது. என்னோட யூடியூப் சேனல் பார்க்கல இப்போ. சாரி, நான் 90% ஹோம் ஃபுட் தான். நானே குக் பண்ணுவேன், நானே பாக்ஸ் எடுத்துட்டு ஷூட்டிங்க்கு போயிடுவேன், சாப்பிடுவேன். ஓன்லி ஹோம் ஃபுட். வெரி ரேர் எங்கேனா வெளியில் போனால் சடன்லி அப்போ ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். அந்த மாதிரி டைமில் எது டக்குன்னு ஆர்டர் பண்ணுவீங்க? ரோட்டி. ஓ, அப்பயும் ரோட்டி தான். நான் ஒருவேளை மத்தியானம் இருந்தால் எனக்கு எக் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். ஓ, ஸோ அது அண்ட் சலாட்ஸ். ஓகே, நீங்களே குக் பண்ணி சாப்பிட்றதுல எது ரொம்ப பிடிக்கும்? நான் குக் பண்ணுறது எல்லாமே எனக்கு பிடிக்கும். பட் என்னோட ஃபேவரட் வந்து வெஜிடபிள்ஸில் வெண்டைக்காய் ஃப்ரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அது நான் கடவுளுக்கு விட்டுட்டேன். பரவாயில்ல. ஓகே ஓகே. இது நான்வெஜ்லாம் நல்லா சமைப்பேன். நான்வெஜ் அவ்வளோ நல்லா சமைப்பேன். வெஜ் நல்லா சமைப்பேன். நான்வெஜ் அண்ணா கொஞ்சம் யூடியூப்ல பார்த்து சமைப்பேன். யூடியூப்ல பார்த்தா சமைப்பீங்களா? ஆமா, பிகாஸ் அது பெர்ஃபெக்ட்டா வரணும் நான்வெஜ் அண்ணா. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது எங்களுக்கு எல்லாருக்கும் குக் பண்ணி கொண்டு வருவாங்க. வாங்க, ஹெல்ப் பண்ணுங்க, வந்து குக் பண்ணி அப்போ ஒரு பேச்சு கூட சரின்னு சொல்லாம வந்து ஹெல்ப் பண்ணுங்க. எதுக்கு ஆக்ட் பண்ணணும் சரியானு? உண்மையை சொல்றேன். வீட்டில் இருக்கும் போது என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வீடு க்ளீனாக வச்சுக்கிறேன். நீங்களே க்ளீன் பண்ணுவீங்களா இல்லை அதுக்குன்னே க்ளீனுக்காக? இல்லை, ஸ்டார்டிங் நான் பண்ணிட்டேன். இப்போ இருக்காங்க, சர்வெண்ட் இருக்காங்க. ஓகே, ஃபுல்லாக க்ளீன் பண்ண வைப்பேன். க்ளோத்ஸ் எல்லாம் நீட்டு. வாஷிங் மிஷின் நான் தான் போடுவேன். அந்த பொண்ணு போயிட்டதுக்கப்புறம் நான் வாஷிங் மிஷின் போடுவேன். பிளான்ஸ்க்கு எல்லாம் தண்ணி போடுவேன். தண்ணி போடுவீங்களா? தண்ணி. ஓகே. அப்புறம் என்னோட ஷூட்டிங் பேக், மேக்கப் பேக் எல்லாம் சரி பண்ணுவேன். எதனா வீடியோஸ் பண்ணுவேன், கொலாபரேஷன் கிஃப்ட்ஸ் வரும் நிறைய, கொரியர், அதெல்லாம் அதெல்லாம் வீடியோஸ் கண்டினியூஸா வீடியோஸ் பண்ணுவேன். இதை உங்களுக்கு நல்லா இருக்கும், இதை போடுங்க உங்களுக்கு நல்லா இருக்கும், இந்த பேக் நான் இந்த கடையில் வாங்குறேன் இப்படி சொல்லி நீங்கள் போட்டுருவீங்க இல்லையா? கொலாபரேஷன்லேயே வந்து உங்களுக்கு வந்து மந்த்லி க்ராசரியே வந்துடும் இல்லையா? அது எல்லாமே வராது எங்களுக்கு. இல்லை வருது. இல்லை வராது. நான் ஒரு லிங்க் அனுப்புகிறேன் உங்களுக்கு. எதுக்கு? நீங்கள் அதாவது ரோஜா அப்படின்னா பிராண்டடா இல்லாட்டி லோக்கல் ஸ்டஃப் யூஸ் பண்ணுவாங்களா? க்ளோத்ஸு இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் சில பேர் வந்து பிராண்டட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி போடுற கண்ணாடியிலேருந்து ஷூலேருந்து எல்லாருமே அந்த பிராண்டட் அடிக்ஷனாக இருப்பாங்க. சில பேர் அதெல்லாம் வேணாங்க, எனக்கு அது செட் ஆகாது, ரோட்டில் நிற்பாட்டிட்டு அந்த கடையில் ஏதோ ஒரு டிஷர்ட் நல்லா இருக்கு அப்படியே ஓரங்கட்டு அப்படின்னு சொல்லி டக்குன்னு போயிட்டு 30 ரூபாய்க்கு பேரம் பேசிட்டு வர்றது. பிராண்ட் எனக்கு பிடிக்கும், பட் 100% பிராண்டடே வேணும் அப்படின்னு நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ சில இப்போ வாட்சஸ், ஆப்பிள் ஃபோன், ஆப்பிள் வாட்ச் அண்ட் செப்பல் வந்தால் க்ராக்ஸில் நல்லா இருக்கும். பிகாஸ் அது பிராண்டட் ஷோ ஆஃப்காக இல்லை, அது கொஞ்சம் ஒரு 1 year 2 years வரும் அண்ட் அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த செப்பல் நம்ம ஒரு வேலை வச்சனாலும் அது யூஸ் ஆகிடும். அண்ட் க்ளோத்ஸ் வந்து எனக்கு பிராண்டட்னா பிராண்டடில் எனக்கு பிடிச்ச க்ளோத்ஸ் இருக்காது. சம்டைம்ஸ் நார்மல் வெஸ்ட் சைடு, நார்மல் பிராண்டு, மேக்ஸ், ஸ்ப்ளாஷில் அந்த மாதிரி நார்மல் பிராண்ட்ஸில் அழகாக இருக்கும் ட்ரெஸ்ஸஸ், அது வாங்க வேணாம். ஸோ பிராண்டே வேணும்னா நீங்கள் சொல்கிறீங்களா நார்மல் பிராண்டுன்னு, அதுதான் நாங்கள் பிராண்டடாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் மேக்ஸ், வெஸ்ட் சைடு இல்லை. ஃபேவரட் பிளேசஸ் இன் தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா? ஹைதராபாத்ல வந்து ரோஜா இந்த இடத்துலலாம் பார்க்கலாம்னா எந்த மாதிரி இடம்? பஞ்சாரா ஹில்ஸ், டெம்பிள்ஸ், பவுன்பலி, எனக்கு தெரிஞ்ச 2 இடம் அதையும் சொல்லிட்டேன். அப்புறம் பஸ் ஸ்டாண்டே தெரியாது எனக்கு. பஸ் எனக்கு நான் கூட்டிட்டு போறேன், செட் ஆகாது. தமிழ்நாடு இங்க சென்னையில வந்து பீச் தான். எந்த பீச்? மெரினா பீச், பெசன்ட் நகர் பீச். மெரினா பீச்லாம் போயிருக்கீங்களா? அதுக்கு போக மாட்டேன். போக மாட்டேன்றீங்க? போவேன். போவீங்களா? பெசன்ட் நகர் பீச் போவீங்களா? போயிட்டேன். திருவான்மியூர் பீச் போயிருக்கீங்களா? போயிட்டேன். கோவளம் பீச் போயிருக்கீங்களா? போயிட்டேன். காசிமேடு பீச் போயிருக்கீங்களா? போல. நான் கூட்டிட்டு போறேன். ஓகே, ஹைதராபாத்துக்கு நான் புதுசாக வந்திருக்கேன் சென்னையிலேருந்து. நீங்கள் வந்து ஒரு டூரிஸ்ட் கைடு, ஓகேவா? நீங்கள் இங்கே வந்து இதெல்லாம் இருக்குது, இங்கே வாங்க சார், அது கிடைக்கும், இது கிடைக்கும்னு சொல்லி டூரிஸ்ட் கைடு வந்து எப்படி நம்மளை கரெக்டாக கைட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் கூட்டிகிட்டு போகணும். நானே இன்னும் ஹைதராபாத் சரியாக பார்க்கல. சரியா பார்க்கலையா? வீடியோ காமிக்கிறேன், பார்க்குறீங்களா? வெளியில நிறைய சுத்தல, பார்க்கல. நான் பார்த்தது டெம்பிள்ஸ், அந்த ரெஸ்டாரண்ட்ஸ். என்னங்க காலையில எந்திரிச்ச உடனே நான் கடலை மாவுல குளிச்சுட்டு தயிர் சாதத்தை சாப்பிட்டு வந்துடுவேன். இப்படி படத்துல வர ஹீரோயின் மாதிரி வந்து எனக்கு டெம்பிள் தான் பிடிக்கும், அதை விட்டா வீடு. ஆமா நிஜமா, இங்க கூட நான் ஃபிளாட்ல பூஜை பண்ணி ஷூட்டிங் போயிடுவேன். இங்க ஒரு பூஜை அது நானே அழகா பண்ணி வச்சிட்டேன். அப்ப நீங்க வந்து ஹைதராபாத்தை எனக்கு சுத்தி காட்ட மாட்டீங்க? இல்ல காட்டுவேன். என்ன டேங்க் பன் நல்லா இருக்கும். புத்தர் ஸ்டாச்சு. புத்துடுல போய் உளுந்துடுன்றீங்க? புத்துடுனா என்னது? அது ஸ்டாச்சு, புத்தா.
ஓ ஓகே, புத்தா ஸ்டாச்சு அண்ட் பப்ஸ் நல்லா இருக்கும், நிறைய வாங்க வாங்க. பார்ட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன டைம்ல ஸ்டார்ட் ஆகி என்ன டைம்ல முடியும் அங்க? இப்போ தெரியாது, லாங் பேக் போயிட்டேன். அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் நல்லா இருக்கும், டெம்பிள்ஸ் நல்லா இருக்கும், அவ்வளோதான். சுற்றி ரெஸ்டாரண்ட் டெம்பிள் கிட்டே வந்துட்டு இருக்கீங்க. எனக்கு டெம்பிள்ஸ் ஆனால் பிடிக்கும். யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் டெம்பிளுக்கு தான் கூட்டு போயிடுவேன். ஓகே ஃபைன். இப்போ ரோஜாவை பார்த்துட்டு இருக்க உங்களோட ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு அட்வைஸ். எனக்கு ஸ்டடீஸ் ஆனால் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னால் அவ்வளோ ஸ்டடி பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு சான்ஸ் இருந்தால் நல்லா படிச்சிடுங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. இங்கே போகணும், இது ஆக்ட் பண்ணணும், ஓகே பேஷன் இருக்கலாம், ஆக்டிங் பண்ணணும், டான்ஸ் பண்ணுவேன்னு. பட் ஃபர்ஸ்ட் ஸ்டடீஸ். ஸோ ஸ்டடீஸ் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நல்லா படிங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வந்ததுக்கப்புறம் அப்போது நீங்கள் ஹாப்பியாக நீங்கள் பேஷனாக இந்த ஆக்டிங் பண்ணலாம், டான்ஸ் இது எல்லாமே பண்ணலாம். ஸோ அது என்னோடய ஃபர்ஸ்ட் சஜஷன். என்னோடய தங்கச்சி கூட அதுதான் நான் சொல்லுவேன். அவங்க அதுதான் பண்ணிட்டாங்க இப்போ வரைக்கும். கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க, அக்கா இப்போது நாங்கள் நடிக்கலாமான்னு கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நல்லா படிங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் யாரோ ஏதோ சொல்கிறாங்கன்னு அதெல்லாம் மைண்டுக்கு நீங்கள் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் பண்ணுங்கள். திஸ் இஸ் யோர் லைஃப் அண்ட் திஸ் இஸ் மை லைஃப். ஐ டூ வாட் ஐ லைக். ஓகே, யாரோ ஏதோ நினைப்பாங்க, ஓகே இந்த ட்ரெஸ் போட்டால் ஐயோ அவங்க இப்படி பண்ணுவாங்க, நோ. ஓகே, எனக்கு பிடிச்சது நான் பண்ணுவேன். அப்படியே நீங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்சது பண்ணுங்கள். பட் நம்ம பிடிச்சது பண்ணும்போது ஆப்போசிட் பர்சனுக்கு ஹர்ட் ஆகக்கூடாது, அவ்வளோதான். ஸோ ஸ்டே சேஃப். பொண்ணுங்கள்லாம் பார்க்குறாங்க, அவங்களுக்குலாம் சொல்லிட்டீங்க. சில பசங்களும் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க, வெறித்தனமாக ரோஜா மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இல்லை, நல்லா பார்த்துக்கணும், நல்ல ஜாப் இருக்கணும், சப்போர்ட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். இதெல்லாம் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எங்கேருந்தோ ஒருத்தன் வந்துட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? எனக்கு பிடிச்சா அக்செப்ட் பண்ணுவேன், பிடிக்கலைன்னா ஐம் சாரின்னு சொல்லுவேன். ஸோ செகண்ட் தான் ஐம் சாரின்றதை அதிகமாக யூஸ் பண்ண போகிறீங்க. இந்த ஃபேன் பாய் மூமெண்ட் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப்பில் பயங்கர சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். ஸோ பெஸ்ட்டான ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் சொல்லுங்கள். பாய் மூமெண்ட்டா? ஃபேன் மூமெண்ட். கும்பகோணம் டெம்பிள்ஸ் பார்க்க போயிட்டு ஆல்மோஸ்ட் 17 டெம்பிள்ஸ் விசிட் பண்ணிட்டேன். ஸோ அந்த டைமில் எங்கேயோ சின்ன ஊர் வில்லேஜ், அப்படியே சின்ன கோயில், அங்கே கூட அவ்வளோ பெரிய ஃபேன்ஸு, அங்கே பூஜை பண்ணுறாங்க. அதுவும் விட்டுட்டு எல்லோரும் அப்படியே ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க, அவ்வளோ ஃபேன்ஸு எல்லா பிளேசஸில். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் வரும்போது ரிட்டர்னில் பாண்டிச்சேரிக்கு போயிட்டோம் நாங்கள் ஃபேமிலி. அப்போது உமன்ஸ் டே அன்னைக்கு. ஸோ சர்ப்ரைஸாக எல்லா உமன்ஸ் வந்து கேக் என்ன முன்னாடி வச்சு நீங்கள் கட் பண்ணுங்க, ஹாப்பி உமன்ஸ் டே அப்படி செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஸோ அதுவும் கிரேட். எவ்ரிடே ஃபேன் மூமெண்ட் ரொம்ப கிரேட்டாக தான் இருக்கும். பிகாஸ் மார்னிங் ஐஸ் ஓப்பன் பண்ணி ஃபோன் பார்த்தா அவங்க மெசேஜ் தான் இருக்கும், அவங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் இருக்கும். எல்லா நிறைய ஃபேன் பேஜஸ் அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நாங்கள் அட்லீஸ்ட் தூங்குவாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ். ஸோ அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க எங்களுக்காக. ஸோ எவ்ரி டே இஸ் அ ஃப்ரெஷ் டே, எவ்ரி டே ஹாப்பி டே. தேங்க்யூ ஸோ மச் ஃபேன்ஸ். துபாயில் இருந்துட்டு நான் ப்ரெக்னென்ட் ஆன பிறகு தான் நான் வந்து இங்கே இந்தியா வந்தேன். லாக்டவுன் போட்டாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா யூகேக்கு ஜாப் கிடையாது. ஸோ அந்த ஃபினான்ஷியலாகவும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நாங்கள் ஃபேஸ்